சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/11/2025 கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. எல்லா விஷயத்திலும் பொறுமையாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். நிதானத்துடன் தெய்வீக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவு முறையில் இருந்த கோளாறுகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது முதலீடுகளுக்கு அனுகூலங்கள் காணப்படுவதெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவி விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் உறவினர்களுடன் வாக்குவாதத்தை அறவே தவிர்த்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் சிறிது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், பயணங்கள் சமயத்தில் புதிசாக யார் எது சொன்னாலும் கேட்காமல் உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலில் அற்புதமும் அனுகூலமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழிலில் டக்கென்று எடுத்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எல்லா விதமும் அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஜெயிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்பட்டாலும் வாக்குவாதத்தில் மட்டும் தவிர்த்து கொள்வது நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எல்லா காரியங்களும் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் தொடர்ச்சியாக உங்களுக்கு பெரிய பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, அசையாமசைய பொருள் சேர்க்கை அபிவிருத்தி, பண அபிவிருத்தி என்று எல்லா விதத்திலும் முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. வாகனங்களில் பொறுமையாக கையாண்டால் நன்மைகள் ஏற்படும். வழுக்கலான இடங்களில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், வியாபார மாற்றம் தைரியமாக முன்னோக்கி செய்யலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். மற்றபடி லாபம், சந்தோஷம், அனுகூலம். ரொம்ப நாட்களாக சாப்பிடுவதில் கூட சிக்கல் இருந்த அமைப்பெல்லாம் மாறி சந்தோஷமாக குடும்பத்தாருடனும் உறவினர்களுடன் கலந்து ஆலோசித்து சாப்பிடக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இனிமையான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், தாய் வழி உறவு, தந்தை வழிவருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பதும், சுபகாரிய தடைகள் குடும்பத்தில் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வெற்றி திருமணையாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதும், டக்கு டக்கென்று பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படுவதும் சந்தோஷமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.